மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் உத்தர கோசமங்கைக்கு அரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே. திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமைத்தானம் மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாளோ மரவாமல் அழியாழும் மல தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகும் அலைதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற வாரத்திலே நமக்கு செழுகின்ற தீப்புகு விட்டலில் சில்மொழியாரில் பல்நாள் விழுகின்ற என்னை உறுதி கண்டாய் வெறிவாய் அருக்கால் விழுகின்ற பூமுடி உத்தர கோச மங்கைக்கு அரசே வழி நின்று நின் அருள் அமுது ஊட்ட மறுத்தனனே என்று இறைவனை நோக்கி இறைஞ்சியதாக. அதாவது இறைவன் அமுது ஊட்டுகிறார், அதை நான் மறுத்து விட்டேனே என்று இறங்குதல் தன்மையோடு கூடிய அருமையான ஒரு பாடலாக அமைந்தது. இப்போ அடுத்த பாடலில் எப்படி சொல்கிறார் பாருங்க. இறைவனை விழிக்கிறார், இறைவனை அழைத்தல் அப்படின்றது. அப்போ இறைவனை அழைத்தல் எப்படி அழைக்கிறார்? இறைவனை அப்படின்னா என் மணியே என்று அழைக்கிறார். என் மணியே, என் மணியே. மணி என்றால் மாணிக்கம் என்று சொல்லலாம். இறைவன் பெருமான் செம்மேனி அம்மான், சிவந்த நிறம் கொண்ட பவழம் போன்ற மேனி இறைவனுக்கு சிவந்த நிறம். அது மாணிக்கத்திற்கும் ஒப்பாக இறைவனை சொல்வார்கள். அந்த மாணிக்கம் எப்படிப்பட்டது? குளிர்ந்ததான நவரத்தினங்களிலேயே மிக விலை உயர்ந்ததும் மேலான ஆற்றல். என்ன வகையான ஆற்றல்? நம்முடைய உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுத்தல். இது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மாணிக்கத்தை அதுக்காக இப்போ நமக்கு ராசி கல்லுன்னு போடுறாங்க. இன்ன ராசி உள்ளவர்கள் இந்த கல் போடணும் நவரத்தினத்தில் அப்படின்னு போடுறோம். அது எல்லாமே விஞ்ஞானம், எல்லாமே மெய்ஞானம்தான். அந்தந்த ராசிக்காரர்களுடைய உடல் அமைப்பு அவர்களுக்கு எப்படி இருக்கும், அந்த உடலில் வெப்பம் எப்படி இருக்கும். அப்போ அந்த வெப்பம் அதிகமான உடலுக்கு குளிர்ச்சி கண்டிப்பாக தேவை. அதற்காக இந்த மாணிக்க கல் அணிதல் அப்படின்லாம் வச்சாங்க. அது இப்போ எப்படியோ மாறுது. இருந்தாலும் கூட உண்மை அதுதான். நம்முடைய உடலுக்கு தேவையான அந்த நன்மையை செய்தல் இந்த நவரத்தினங்களுக்கு உண்டு. அதில் மாணிக்கம் விலை உயர்ந்தது மட்டுமல்ல, அழகான ஒன்று. அழகான கல், சிவந்த நிறமுடைய கல், அதோடு நன்மை தரும் கல் மாணிக்கம். அந்த மாணிக்கம் அப்படியே ஒளி விடக்கூடியதான ஒன்று, சிவந்த ஒளியை விடக்கூடியதான ஒன்று. இங்கே அழைக்கிறார் இறைவனை, எம்பெருமானை என் மணியே என்று.
சாதாரணமாக மாணிக்கம் சொல்லலை, எனக்குரிய மணி என்கிறார். அப்போ அந்த என் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, என்னுடைய உயிருக்கு நன்மை தரும் பொருளாகிய மாணிக்கமே. உடலுக்கு நன்மை தரும் அந்த மாணிக்கம் இங்கே என்னுடைய உயிருக்கு, அந்த உயிரில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற ஒன்று நீங்க வேண்டும் அல்லவா? அப்போ அந்த அறியாமையை நீக்க வந்த மாணிக்கம் என்பது போல என் மணியே என்று அழைக்கிறார். அடுத்தாப்புல அந்த என் மணியே அப்படின்னா, மணி என்று நம்ம எதை சொல்லுவோம்? மாணிக்கம் சரிதான் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய உடல் உறுப்புகளிலே தலை சிறந்த உறுப்பு என்பது நமக்கு கண்ணைத்தான் சொல்வோம். ரொம்ப பிடித்தமான குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் பேர குழந்தைகள்னா அப்படி என்ன சொல்லுவோம்? கண்ணே மணியே அப்படி கண்ணேன்னு சொல்லுவோம், அப்புறம் மணியேன்னு சொல்லுவோம். ஏன் கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மணியே என்று சொல்கிறோம் என்றால், கண்ணின் மணியாக இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு இந்த கண் என்பது பார்க்கக்கூடிய பொருள்களை பார்க்கக்கூடிய ஒன்று. அந்த பொருள்களை பார்ப்பதற்கு இந்த கண் என்ற உறுப்பு, அந்த உறுப்பிலே இருக்கும் மணி, அந்த மணிதான் பயன்படுகிறது. இன்றைக்கி லென்ஸுன்னு நம்ம சொல்லலாம். அதான் சயின்டிஃபிக்கலாக நம்ம சொல்லணும்னா கண், அதில் இருக்க பாவை, மணி என்றெல்லாம் சொல்வோம். லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு பழுது ஏற்பட்டால் உடனே போய் பார்த்துருவோம். ஏன்னா இந்த லென்ஸ் பாதிக்கப்பட்டால் பார்வை என்பதே கிடையாது. இங்கே கண் கண் என்பது நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் உயிருக்கு சொல்லப்படக்கூடிய ஓமை. கண் தான் பார்ப்பதற்கு பயன்படுகிறது. ஆனால் அந்த கண்ணில் உள்ள அந்த பாவை மணிதான் பிரதானமான ஒரு பலனை கொடுக்கிறது. இது எதை போல அப்படி என்றால், உயிர் ஒரு அறிவு பொருள் தான், உணரும் பொருள். அறிவு பொருள்னாலே உணரக்கூடிய பொருள். ஆனால் தானே உணரும் பொருள் அல்ல, உணர்த்தினால் உணரும் பொருள். அப்போ உணர்த்துதல் என்பது பேரறிவு பொருளாகிய இறைவன் எம்பெருமான் உயிருக்கு உயிராக நின்று இந்த உயிர்களுக்கு விளக்கத்தை செய்கிறார். இதைத்தான் இங்கே சொல்கிறார், என் மணியே. என் உயிர் அறிவாக இருந்த பொழுதும் ஒன்றையும் அறிய மாட்டாத நிலையிலே இருக்கிறேன். என்னையும் அறிய முடியவில்லை, வேறு என்னிலிருந்து வேறுபட்ட பொருள்களையும் என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் எனக்குள் மணியாக இருந்து, என் உயிருக்கு உயிராக இருந்து எனக்கு விளக்கத்தை தந்து கொண்டிருக்கும் என் மணியே என்று அழகான ஒரு விழி. விழி என்றால் அழைத்தல், சொல்லுதல். முன்னாடி இருக்கிற பொருளை பார்த்து கூப்பிடுவோம் இல்லையா? அது போல என் மணியே என்று உயிருக்கு உயிராக இருக்கும் பொருளை வெளியே வைத்து பார்ப்பது போல இங்கே விழிக்கிறார், என் மணியே என்று. அப்படி மாணிக்க மணியாக, கண்ணின் மணியாக, என்னுடைய மணியாக இருக்கும் பொருளாகிய இறைவா எம்பெருமானே மறுத்தனன். அடுத்த வார்த்தையை போடுறார், மறுத்தனன். இந்த மறுத்தல் அப்படின்றது யாருக்கு? உயிர்களாகிய நமக்குத்தான். மறுத்து கொண்டே இருக்கிறோம். மறுத்தல் என்பது உணராத தன்மை. இங்கே பொதுவாக வெளியே நம்ம ஒரு பொருளை பார்க்கணும், அறியணும் அப்படின்னா இந்த கண்ணையே வச்சு பாருங்கள். நீங்கள் கண்ணில் இருக்கிற மணி இது எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும் உடம்புக்குள்ள உயிர், கண் எல்லாம் இருந்தால் மட்டும் நமக்கு பார்வை கிடைத்து விடுமா? கிடைக்காது. அந்த கண்ணில் இருக்கிற மணி ஒரு பழுது இல்லாமல் இருக்க வேண்டும். கண் பழுது இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு புரியும். கண்ணில் புறையோடி இருக்கும்பாங்க, புறையெல்லாம் நீக்கணும் அப்படிம்பாங்க. அது மட்டும் பத்தாது, கண்ணில் ஒரு ஒளி விழ வேண்டும். கண்ணில் ஒளி மட்டும் பத்தாது, பொருளையும் விழணும். இப்போ இப்படியெல்லாம் இருந்தால் தான் எனக்கு ஒரு பொருளை நான் அனுபவிக்க முடியும். ஆனால் இவ்வளவையும் கொடுத்த இறைவன் கண்ணின் மணியாக இருந்து எனக்கு உணர்வையும் அறியும் அறிவையும் இதையெல்லாம் கொடுத்தும் கூட என்னால் அந்த பொருளை உணர்தலும் அறிதலும் இல்லாமல்
அந்த பொருளை நான் மறுத்து கொண்டு இருக்கிறேன். அதான் மறுத்தனன் அப்படிங்கிறார். அப்போ அந்த மறுத்தனன் என்பது எதை குறிக்கிறது? எதை மறுத்து கொண்டு இருக்கிறேன்? அடுத்து சொல்றாரு பாருங்க, மறுத்தனன் யாது என் உன் அருள். மறுத்தனன் யாது உன் அருள். எதை மறுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் உன்னுடைய அருள். உன்னுடைய அருள் தானே எனக்கு செய்து கொண்டிருக்கிறது, மேலான இன்பத்தை தந்து கொண்டிருக்கு. இந்த உலக வாழ்க்கையில் உள்ள அனுபவமும் தந்து கொண்டிருக்கிறது. இகத்திற்குரிய சௌக்கியமும் அதன் பின்பாக பரத்துக்குரிய. இப்போ இந்த உடம்போடு கூடி சகல வர்க்க ஆன்மாக்களாகிய நம்ம உலகத்து இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அனுபவத்திலே என்னுடைய பங்கு எது, உன்னுடைய பங்கு எது, இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று உணராத அறியாத அறியாமை. அதைத்தான் இந்த இடத்துல மறுத்தனன். நீ கொடுத்துக்கிட்டே இருக்க, நான் வாங்க தெரியாம இருக்கேன், அவ்வளவுதான். மறுத்தனன் யாது உன் அருள். உன்னுடைய அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய அருளினால் எல்லா இன்ப துன்பங்கள், அது உலக இன்ப துன்பங்கள், ஆனால் உலகம் நிலை இல்லாதது என்பதையும் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் என்னால் உணர முடியவில்லை. அதுதான் மறுத்தனன். உலக அனுபவத்தை கொடுத்து 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 உலகத்தை பற்றியதான உண்மை அதையும் உணர வைத்து கொண்டே இருக்கிறார். அதனால உணர முடியுதா? என்னால உள்ள இருந்தே மணியாக, என்னுடைய மணியாக, என் கண்ணில் இருக்கும் மணியானது எனக்கு பார்வையை கொடுப்பது போல என் உயிர் அறிவிலே இருந்து அறிவுக்கு அறிவாக, இங்கே உயிருக்கு உயிராக இருந்து பேரறிவும் பேராற்றலும் கொண்ட பொருளாக இருந்து எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் உணரமாட்டாத தன்மை மறுத்தனன். அதைத்தான் இங்கே மறுத்தனன் அப்படிங்கிறார். மறுத்து கொண்டு ஏற்பதற்கு மறுத்தல். ஒருத்தர் ஒரு பொருள் கொடுக்குறாருன்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாப்பாயா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, இதுதாங்க உண்மை. இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற பொருள் என்ன ஏதுன்ற உண்மை நமக்கு தெரியல. தெரிஞ்சால் நம்ம விடவே மாட்டோம். அதை தெரிஞ்சால் விட மாட்டோம். அதனை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. அதற்கு காரணம் என் அறியாமைன்றார். உன்னுடைய அருளை கொடுத்துக்கிட்டே இருக்க, நான் மறுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் என் அறியாமை. மறுத்தனன் யாது உன் அருள். உன் அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறாய், நான் மறுத்து கொண்டே இருக்கிறேன். இதுக்கு காரணம் என் அறியாமை. என் அறியாமையினால். அருமையான வார்த்தை அப்படி போடுறார். இந்த 2 வரியிலையும் எவ்வளவு பெரிய உயர்ந்த சைவ சித்தாந்த கருத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் பாருங்க. அருமையான ஒரு வார்த்தை இது. இந்த 2 வரியும் என் மணியே மறுத்தனன் யாது உன் அருள் அறியாமையில். என்னுடைய மணியாக இருந்து நீ உணர்த்துவதை அத்தனையையும் என்னால் உணர முடியாத நிலையிலே அறியாமையில் இதோ உழண்டு கொண்டிருக்கிறேன். மலத்தோடு கூடி உழண்டு கொண்டிருக்கிறேன். அப்படி உழண்டு கொண்டு இருக்கும் என்னை வெறுத்து நீ விட்டுடுதி கண்டாய். எப்பா நீ வெறுத்துறாதப்பா, நான் உண்மையிலேயே நீ கொடுக்கறதையெல்லாம் என்னால் உணர முடியல. நீ தான் கொடுக்குற, நீ கொடுக்கறதெல்லாம் நன்மை, எதுவும் தீமை இல்லை. அது எனக்கு துன்பமே செஞ்சாலும் அது நன்மை. இப்படி நம்ம ஏற்றுக்கிடுவோமா? திட்டதான் செய்யும் சாமியை. இப்படி போய் எனக்கு கொடுக்குறீங்க, நீ கருணை கருணைன்னு சொல்கிறாங்க, அப்படி தானே சொல்லுவோம். இதற்கு காரணம் அறியாமை, என்னுடைய மலம், அறியாமையோடு கூடிய அந்த ஆணவ மலம். இப்படி நான் செய்கிறதுக்கு காரணம் ஆணவ மலமும் அந்த மனத்தினால் வரக்கூடிய வினை தொகுதி. அதில் சொல்கிறார் பாருங்க, வினையின் தொகுதி. வினை கூட்டங்கள் ஒரு அம்பாரம் இருக்குது. அது எங்கே இருக்குது? என்னுடைய புத்தி தத்துவத்தில் இருக்குது. அப்போ இந்த புத்தியானது என்னுடைய செயலிலே உடனாக இருந்து மாயையோடு கூடிய உடல் இந்த உலக அனுபவத்திற்கு வரும்போது நீ உள்ள இருந்து
என்னை நடத்தி கொண்டே இருந்தாலும் நீதான் நடத்துகிறாய், எனக்கு நன்மையே செய்கிறாய் என்பதை உணர ஒட்டாமல் செய்து கொண்டிருப்பது வினையின் தொகுதி. எவ்வளோ ஒரு அருமையான சைவ சித்தாந்தத்தை எவ்வளோ அருமையான வார்த்தைகளில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பாருங்க. என்னுடைய வினை தொகுதி, வினை மூட்டை, அதுதான் இன்னைக்கு அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து புழுவழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள், அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து போடுறார். வினையின் தொகுதி. இந்த வினைக்கு காரணம் உள்ளே உள்ள அறியாமை. அதை முதல்ல சொல்லிட்டார். அறியாமை ஆணவ மலம், அதுதான் இங்கே வினைக்கு காரணம். அந்த வினையை நீக்குவதற்காக மாயை உடல். இப்போ இந்த உடலோடு கூடி இந்த வினைகளை எல்லாம் நான் இன்றைக்கு கழிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இன்ப துன்பங்கள், அதனை அனுபவிக்கும் இந்த நேரத்திலே இதை கொடுப்பவன் இறைவன் என்பதை உணராத தன்மை, இதுதான் அறியாமை. அப்படி இந்த உணராத தன்மையிலே வினையின் கூட்டத்தோடு மாயா காரியத்தோடு மலத்தோடு கூடிய என்னை வெறுத்து நீ விட்டுடுதி கண்டாய். நீ விட்டுருவியா? விட மாட்ட. விட்டுடுதி கண்டாய் அவர் சொன்னாலும் இறைவன் ஒரு காலும் நம்மை விட மாட்டார். அதை மட்டும் மனசுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கணும். ஒரு கணமேனும் நம்மை விட்டு பிரிய மாட்டார். என்ன முதல்ல மறைஞ்சிருக்கிற அவ்வளோதான். கல்வனாக மறைந்திருக்கும் இறைவன் என்பது எப்பொழுது நமக்கு இத்தனைக்கும் காரணம் இவனே என்ற உணர்வு மேலோங்கி வருகிறதோ அன்றைக்கு உயிர் அவனுக்குள் அடங்கிவிடும். இப்போ உயிருக்குள் அவன் அடங்கி இருக்கிறான், கல்வனாக மறைந்திருக்கிறான். இந்த உயிர்கள் பக்குவம் வரும் காலத்திலே, மலம் நீங்கிய காலத்திலே, இந்த உயிர்கள் அவனுக்குள் ஒடுக்கமாக நீயே எல்லாம், நீ ஆண்டாய், நான் அடிமை, இந்த அடிமைக்கு நீ தீமை செய்வாயோ என்பது போல ஒரு உணர்வு. அதை இந்த வார்த்தையில் வெறுத்து நீ விட்டுடுதி கண்ண, நீ என்னை வெறுத்துற மாட்ட, விடவும் மாட்ட. இதுக்கெல்லாம் காரணம் எது? வினையின் தொகுதி. என்னுடைய வினையின் தொகுதி கூட்டம் கூட்டமாக இருக்குது, பஞ்சு பஞ்சாக இருக்குது. அதில் ஒரு பஞ்சு தான் கொடுத்துருக்கேன் இந்த பிறவிக்கு. அப்போ அந்த வினைக்கு காரணமான இன்றைக்கு அத்தனை. ஆனாலும் நம் பொருட்டாக இந்த வார்த்தைகளை, அவருக்கு எல்லா உணர்வும் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நமக்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் வைக்கப்பட்டது. அதில் அழகா சொல்வார், குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் தான் கெட்டது. உனக்கு என்ன கெட்டா போச்சு? நான் இப்படி தான் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்னுடைய தவறுக்கு காரணம் என்னுடைய மலம், ஆணவ மலம். அப்போ தவறே செய்யும் என்னை குன்றே அணைய குற்றங்கள், பெரிய மலை மாதிரி தவறு, அதையெல்லாம் குணம்னு எடுத்துக்கிட வேண்டியதானே. என்ன குணம்? அறியாமையின் குணம். ஐயோ பாவம், அறியாமையில செய்யுது அப்படின்னு குணமாக நீ எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு என்ன கெட்டா போகுது? எவ்வளோ அருமையான நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஏன்னா இன்றைக்கி தவறுகள் செய்யாதவர்களாகிய யாருமே கிடையாது. எல்லார்ட்டையும் எல்லா தவறும் இருக்கும். அப்படிப்பட்ட தவறுக்கு காரணம் நான் இல்லைப்பா, உள்ளே இருக்கிற அறியாமப்பா அப்படின்னு சொல்வது போல, குன்றே இணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டா என் தான் கெட்டது இறங்கிட. எவ்வளோ அருமையான வார்த்தைகள். நன்றைய செய்வாய், பிழை செய்வாய், நீ நல்லது செய்வியா அல்லது தவறுதான் செய்ய. அவர் ஒரு நாள் செய்யப்பட்டார். நமக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட இந்த வார்த்தையும் அதோடு அப்படியே பொருத்தி வச்சா ரெண்டுமே ஒன்று தான். வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய், விட மாட்ட, விட்டுடுதி கண்டாய். இதுக்கெல்லாம் காரணம், என்னுடைய தவறுகளுக்கெல்லாம் காரணம் வினையின் தொகுதி. ஒருத்து என்னை ஆண்டுகொள். அருமையான வார்த்தை இந்த ஒருத்து என்னை ஆண்டுகொள். இதையும் கூட வினையின் தொகுதி ஒருத்து, அந்த வினையின் தொகுதியோடு அந்த ஒருத்தை போட்டு எடுத்துக்கிடும். வினையின் தொகுதியால் தான் இன்றைக்கு
நீ தான் நடத்துறன்றது எனக்கு புரியல, எனக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் எதுவும் எனக்கு தெரியல, காரணம் தெரியவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் வினையின் தொகுதி. இந்த வினையின் தொகுதியை ஒருத்து என்றால் நீக்கி. அப்ப வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள். அப்படியே அருமையான ஹைலைட்டான மேலான ஒரு வாசகம் என்று இதை கொள்ளலாம். என்னை ஆண்டுகொள். இந்த ஆண்டுகொள் என்ற மாத்திரத்திலே நான் அடியேன், நீ ஆண்டார், ஏற்றுக்கொள். எல்லா காலமே என்னுடைய திருவடியில தான் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம உணராமல் இருக்கோம். அந்த முத்தான்மாக்கள் உணர்கிறார்கள். நமக்கு இறைவன் தான் நடத்துகிறான்ற உணர்வு நமக்கு இல்லை. இல்லை, சகலவர்க்க ஆன்மாவாகிய மணிவாசக பெருந்தகையார் மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர். அதுலேயும் இவங்களாம் சீவன் முக்தர்கள், முக்தான்மாக்கள். நம் பொருட்டாக இந்த வாசகத்தை தருவதற்காக இறைவனால் இங்கே கீழே அனுப்பப்பட்டவர். அப்போ நம்முடைய நிலைமையை உணர்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் வைக்கிறார். வினை தொகுதி ஒருத்து. அப்போ வினை இருக்கும் வரைக்கும் என்னுடைய அறியாமை. இன்னும் சொல்ல போனால் இந்த வினை எப்போ வருது? மலம் இருக்க வரைக்கும் வினையும் இருந்துகிட்டே இருக்கும். மலம் தானே காரணம், வினைக்கு காரணம். மலம் அங்கே அடங்கினால், அதாவது பரிபாகம் உற்றால், பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு வினை ஏறாது. இந்த வந்த வினையை இந்த ஒரு தொகுதியில், அதாவது அந்த பிராரத்தம்னு சொல்லக்கூடிய அந்த பிறவியில் கழிச்சிட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து ஆகாமியை ஏறாது. ஆகாமியை ஏறினா தான் திரும்ப கடைவினையாக சஞ்சிதமாக போய் கிடக்கும். அப்போ இதுக்கெல்லாம் வழியே இல்லை. அப்போ இந்த இடத்துல வினையின் தொகுதி ஒருத்து அப்படின்னு போட்டார். அப்போ இந்த வினையின் தொகுதி என்னிடம் நீக்க, ஒருத்தனை நீக்குதல். இந்த பஞ்ச் என்னை விட்டு நீங்கணும்னா என்னுடைய அறியாமை முதல்ல நீங்கணும். என்னுடைய அறியாமை என்ற இருள் யாரால் நீக்கப்பட முடியும் என்றால் இறைவனை அன்றி வேறு யாராலும் நீக்கப்பட முடியாது. அப்போ இறைவன் என்னுடைய அறியாமையை நீக்க நீக்க நீக்க, அந்த அறியாமையை எப்படி நீக்கிறது? சாமி உள்ளே வந்து அப்படியே வெளியே வந்துடுவாரானா வரமாட்டார். அப்படி வந்தால் நம்ம உணர முடியாதுங்க. முதல்ல அதுக்காக இந்த மலத்தை எப்படி படிமுறை, அந்த படிமுறையில் ஒன்றுதான் வினைக்கு ஈடான இன்ப துன்பங்களை அனுபவித்தல். அதான் வினைத்தொகுதி. அப்போ இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் இறைவன் நமக்கு கொடுத்தது என்ற உணர்வு நமக்கு மேலோங்க வேண்டும். இந்த நூல்கள்லாம் படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ திருவாசகம் முழுக்க முழுக்க சிவஞான போதும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த நூல்கள், அதாவது சிவ ஆகமங்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. எதை சொல்கிறது? உயிர்களாகிய நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்ப துன்பங்கள் அத்தனைக்கும் காரணம் நம்முடைய மலத்தினால் வினைகள், வினையினால் மாயா காரியம், இந்த மாயா காரியத்தினால் இன்ப துன்ப அனுபவம். அப்போ இப்போ இங்கே எதுலேருந்து வருது? மலம், வினை, மாயா காரியம் சேர்ந்து வருது. அப்புறம் போகும்போது மாயை, வினை எல்லாம் கலண்டு மலமும் இங்கே கழியும். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா, மலம் எப்போ கழியுதோ அப்போ தான் மாயையும் கழியும். மலம் நீக்க வரும்போது தான் மாயையும் கழியும். இதையெல்லாம் சொல்கிறார். ஒருத்து, வினை தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள். இந்த ஆண்டுகொள் என்ற ஒரு வார்த்தையிலேயே இறைவன் எம்பெருமான் உயிர்களோடு என்றைக்கு உயிர்கள் உண்டோ அன்றையில இருந்து உடனாக இருக்கிறார். இது ஒரு அத்வித கலப்பு. 12ஆம் சூத்திரத்திலே வருது. ஆனால் அந்த பக்குவம் வரும் காலம், அந்த பக்குவம் என்பது மல பரிபாகம். அப்போ மலப்பரிபாகம் வரும் காலம் இறைவனுடைய அந்த அருள் மேலோங்கி, அந்த அருள் உள்ளிருந்து இதுகாரும் நடத்திய அந்த அருள் உருவம் கொண்டு முன்பாக எப்படிப்பட்ட உருவமாக? குரு வடிவமாக வந்து ஆண்டு கொள்தல். ஆண்டு கொள்தல் அதான் குரு உபதேசம். 8ஆம் சூத்திரமே அதுதான், திருவாசகமே 8ஆம் திருமுறை அதுதாங்க. இந்த நூலே குரு தான். என்னை கேட்டால் நீங்கள் எப்பெல்லாம் கையில் திருவாசகம் எடுக்கிறீங்களோ
அந்த திருவாசகத்தை முன்னாடி கையில் எடுக்கும்போது திருவாசகத்தை வணங்குங்கள். இது உங்களுக்கு குரு. இறைவன் குரு வடிவம் கொண்டு நூலாக வந்து விட்டான். நூல் உபதேசம். இந்த நூலின் வாசகங்கள்லாம் எனக்கு குரு உபதேசம் என்ற உணர்வு நமக்கு மேலோங்கணுங்க. இப்படி மேலோங்கினாலே இந்த நூல் எதை சொல்கிறதோ அது தெள்ள தெளிவாக நம்முடைய அறிவிலே பதிவாகும். இவ்வளோதான். ஏன்னா ஆச்சான் வந்து தானே நமக்கு உணர்த்தணும். ஆச்சானாக வருவது யாரு? இறைவன். இறைவன் எங்கே இருக்கிறான்? இதுகாரம் எனக்குடைய அறிவில் இருந்து நடத்திக்கிட்டு இருக்கான்னு முதலே சொல்லிட்டாரு. உன் அருள் என் மணியே, இந்த வார்த்தைகளெல்லாம் அதுதான். என் மணியே, எனக்கு உயிருக்கு உயிராக நடத்தும் உன்னுடைய அருள். அப்போ அந்த அருள் தான் இங்கே முன்பாக வந்து நிற்கிறது. முன்பாக வந்து என்னை ஆண்டு கொள்ள வேண்டும். குருவாக வந்து நம்மை ஆண்டு கொள்ளவில்லை என்றால் உயிர்களாகிய நமக்கு எந்த அறிவும் விளக்கம் கிடையாது. சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய நமக்கு குரு இல்லையேல் திரு இல்லை. திருவை உணரவே முடியாதுங்க. அதில் இந்த நூல் உபதேசம் இல்லைன்னா நம்மளால் உணரவே முடியாது. அவருக்கு மணிவாசக பிறந்த நல்ல பக்குவம் பெற்றவர், மேலானவர். அதனால இறைவனே குருந்த மரத்தின் கீழாக வந்து நூலுபதேசம் செய்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நம் போன்ற சாமானியர்களுக்கு இறைவன் வருவாரா? வருவார். எப்போ வருவார்? எப்பொழுது இந்த ஆன்மா தன்னை உணர்ந்து உள்ளிருந்து நடத்துபவன் தலைவன் என்பதையும் உணர்ந்த போது நூல்வழி உபதேசம் நமக்கு கிடைக்கும். அதான் இந்த நூல்களை எல்லாம் குருவாக, அது கூட தூள உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம் பாருங்க, எல்லார் கையிலையும் திருவாசக புக்கு இருக்குது. அந்த புக்கு உங்களுக்கு சிவமாக தெரியணும், அவ்வளோதான். இது தூள வடிவம், இறைவனுடைய வடிவம். அந்த வடிவம் தானே உருவம் கொண்டு வருது குருவா. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற நூலாகிய இந்த திருவாசகம் குரு, நமக்கு குரு, நமக்கு உணர்த்த வந்த குரு. எப்படி உணர்த்துறது? ஆண்டு, என்னை ஆண்டுகொள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வினை தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள். இன்னைக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் என்னுடைய வினையின் காரணம். வினைக்கு காரணம் மலம். அப்போ இதை எல்லாத்தையும் நீக்கி என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னார். ஆண்டு ஒரு வார்த்தை, கொள்ளுதல் ஒரு வார்த்தை. ஒரே வார்த்தையாக தான் இருக்குது ஆண்டுகொள் என்று. ஆனால் அதை ரெண்டு சொல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டு, ஆழ்தல் ஒன்று. கொள் என்றால் ஏற்றுக்கொள். என்னை ஆண்டுகொள் அப்படின்னு இருக்கு. ஆளுதல் ஒன்று, கொள்ளுதல்னா ஏற்றுக்கொள்ளுதல். முதல்ல ஆளுதல். ஆளுதல் என்பது ஆழ்மை தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு வீடு அப்படின்னா ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு மற்ற உறவினர்கள், இப்போ அப்பான்னா அம்மா பிள்ளைங்கள் எல்லாம் அந்த தகப்பனுக்கு கட்டுப்பட்டு. இது சாதாரணமாக குடும்பத்தில் நிகழக்கூடிய. அப்பா சொன்னார்னா அதை மறுத்துறதுக்கு இடம் இல்லை, அவர் சொன்னதான் சொன்னது அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதே போல் ஒரு கூட்டம் அப்படின்னா அந்த தலைவன் சொல்வதை கேட்டு நடத்தல். இதே போல் ஒரு நாடு, ஒரு நகரம், இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு இருத்தல். கட்டுப்பட்டு இருக்கும் வரைக்கும் துன்பம் என்பது கிடையாது. கட்டுப்படாத உயிர்கள் தான் துன்பத்தில் அழிந்து விடுகிறது. இப்போ வீட்லேயே சொன்ன பேச்சு கேட்கலைன்னா பிள்ளைங்க எப்படி போயிடும்? யோசிச்சு பாருங்க. அப்பா எவ்வளோ சொல்லியும் கேட்காம போயிட்டீங்க அப்படிமோ இல்லையா? அதுக்கு துன்பம் வந்தோடனே அப்பா இவ்வளோ சொல்லி கேட்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது சாதாரணமாக உலகில் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் வச்சு பாருங்க. இந்த ஆண்டு அப்படின்ற பொருள் அதுதான். இறைவன் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறான். அவன் ஆண்டான், நாம் அடிமை. அதாவது நம்முடைய செயல்கள் எல்லாம் இறைவன் செயல், அவன் நடத்துகிறான் அப்படின்ற அந்த உணர்வு வர்றது. இந்த வார்த்தை ரொம்ப மேலான மகா வாக்கியம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒன்று ஆண்டு. அப்போ இந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு நான் இருக்க 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 அவனே மேலான். எல்லாம் சாமி பார்த்துக்கிடுவார், எல்லாம் சாமி செய்கிறார். இன்றைக்கு ஒரு துன்பம் வந்தப்போ கூட இது இறைவன் கொடுத்தது.
அப்படின்ற இந்த உணர்வு மேலோங்கிடும். அதுதான் அவனை ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ அவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்னை, அவன் அன்றி ஒரு அணு கூட அசையாது. இந்த வாக்கியம்லாம் இதுலேருந்து வந்தது. அவனை அன்றி ஒரு அணு கூட அசையாது, எல்லாம் அவன் செயல் அப்படின்றதெல்லாம். அப்போ இதை இந்த இடத்துல ஆண்டு என்பது அவனுடைய செயல், இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எது வந்தாலும் அதை அந்த ஆளுமை தன்மையை மட்டுமல்ல, இறைவா ஏற்றுக்கொள், கொள் என்கிறார். கொள் என்றால் என்னை ஏற்றுக்கொள், ஆண்டு என்னுடைய வினை தொகுதியை பொறுத்து என்னை ஆண்டு என்னை ஏற்றுக்கொள், என்னை ஆண்டு என்னை ஏற்றுக்கொள். அப்படி நீங்கள் அதை கொண்டு வாங்க. இந்த என்னைன்னு இருக்கு, என்னைன்றது என்னை ஆண்டு என்னை ஏற்றுக்கொள். அப்படின்னா நான் உனக்கு மீளா அடிமை, ஒன்றை தவிர எனக்கு வேற கதி கிடையாது, மீளாத அடிமை. அதனால் நீ என்னை ஆண்டு நீ என்னை ஏற்றுக்கொள், உன்னுடைய பொருளாக ஏற்றுக்கொள் என்பதான அப்படியே ஒரு விண்ணப்பம் பாருங்க. நீத்தல் விண்ணப்பம். பிரபஞ்சம் எனக்கு வேண்டாம், இது நிலையில்லாத பொருள், நிலைத்த பொருளும் சத்து பொருளும் உயர்ந்த பொருளுமாகிய நீ என்னை ஆண்டு கொண்டு என்னை ஏற்றுக்கொள் என்பது போல என்னை ஆண்டு கொள். நீ யார் தெரியுமா? உத்தர கோச மங்கைக்கு அரசு. உத்தரகோச மங்கை என்பது மேலான ஒரு தலமாக இன்றைக்கு அமைந்து உள்ளது. இறைவன் எம்பெருமான் அம்மைக்கு சிவ ஆகமங்களை உபதேசம் செய்த இடமாக அமைந்துள்ளது. உயிர்கூட்டங்களாகிய நாம் எல்லோரும் மேம்பட்டு வர வேண்டும், மேலான நற்கதியை அடைய வேண்டும். இந்த உலகம், இந்த வினை, அந்த ஆணவம், இதுக்கெல்லாம் காரணமான ஆணவம், இதிலிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக அம்மைக்கு உபதேசம் செய்து அம்மையின் மூலமாக உலகத்திற்கு அருள் செய்த அற்புதமான தலம் என்றால் இந்த உத்தரகோச மங்கை அரசு. இந்த உத்தரகோச மங்கை அந்த தலத்தில் இருக்கக்கூடிய அரசன் இறைவன். இந்த தலத்தில் உள்ள இறைவன் தானே இங்கே இருந்த 1000 இருடிகளில் ஒருவராக இருந்த இவரை ஆண்டு கொண்டது, ஏற்றுக்கொண்டது. இங்கே உலகத்திற்கு வந்து நமக்கு நாம் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக தந்தது. அதனால் இந்த உத்தரகோச மங்கைக்கு அரசே என்று ஒவ்வொரு பாடலிலும் விழிக்கிறார். அரசே என்று விழித்து பொறுப்பர் அன்றே, அடுத்த வார்த்தையை சொல்றார், பொறுப்பர் அன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே. இப்போ நான் தவறு தான் செய்கிறேன், அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற ஒரு மலம், அந்த மலத்தினால் வந்த வினைகள், அந்த வினைகள்னால என்னுடைய செயல்களெல்லாம் தவறாக தான் இருக்குது. நான் தவறே செய்ய வேண்டாம் நினச்சா கூட இந்த வினை கூட்டம், அந்த புத்தி தத்துவத்தில் இருக்கிறது வினை விதி வழியே மதி செல்லும் சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி இழுத்துட்டு போயிடுது, இதையெல்லாம் செய்ய வச்சிருது. அப்போ இப்படியெல்லாம் செய்ய வைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் இதெல்லாம் வினை தானே, தொகுதி தானே. இது உனக்கு தெரியாதா? உனக்கு தான் தெரியுமே. நீ எங்கே இருக்க? வெளியே இல்லையே, உள்ளே தானே இருக்க, என் மணியாகத்தானே இருக்க. அப்போ நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, இந்த நாயோடைய குணம், நாய் வந்து மிருகம்தான், ஒரு மிருகம்தான். ஆனால் வீட்டில் வளர்க்கும்போது நம்ம சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் அது நல்லா நம்மக்கிட்ட குழஞ்சி வாலாட்டிக்கிட்டே தான் இருக்கும். சாப்பாடு கொடுப்பா, இவ தான் சாப்பாடு கொடுக்குறவ, இவ தான் என்னை பேணி வளர்க்குறா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நல்லா வாலாட்டும். ஆனால் அதே நாய்க்கு சில நேரங்கள் அதுக்குரிய மிருக குணம் உண்டு. அந்த மிருக குணம் அதிகரிக்கும் போது சாப்பாடு போட்டவளையே கடிச்சு விடுவோம். இப்போ இந்த யானை கொணிச்சுன்னா அதுக்கிட்ட இருக்க ஒரு மிருக குணம். அப்போ அதுகிட்ட நல்ல குணமும் இருக்குது, அது மிருகமாக இருந்தாலும் நல்ல குணம் இருக்குது. ஆனால் அந்த மிருக குணமும் அதை விட்டு மாறாமல் இருக்கிறது. அப்போ நாயோடைய தன்மை என்ன? நன்றி உள்ளது. யார் சாப்பாடு போட்டாங்களோ அவங்களுக்கு அவங்கள அப்படி தான் பாதுகாக்கும், தீமையிலிருந்து பாதுகாக்கும், நல்ல வீட்டை பாதுகாக்கும், எல்லாம் செய்யும். இது உனக்கு தெரியாதா? தெரியும்ல. அப்போ இந்த சிறு நாய்கள், அதுலேயும் கூட என்ன சொல்ல பாருங்க, சிறு நாய்கள். சிறு நாய்கள்னால் தெரில போகிற நாய் கூட வச்சுக்கலாம் இனியே கேட்டால். ஏன்னா வீட்டில் வளர்க்குற நாய் கூட
ரொம்ப அதிகமாக கிடைக்காது, சில நேரங்கள் அதுவும் கிடைக்கிது. இப்போ தெருவில் போகிற நாய் ஒரு நாள் பிஸ்கட் போட்டால் 2 நாள் பிஸ்கட் போட்டால் வாலாட்டம், ஒரு நாள் போடலைன்னா அப்படியே கடிச்சு விட்டுட்டு போயிடும். அப்போ இந்த சிறு நாய்கள்னால் இந்த இடத்துல உயிர்களாகி நம்மளை தான் சொல்கிறார். ஒரு நேரம் நல்ல குணம் இருக்கும், ஒரு நேரம் நாய் குணமாக இருக்குது பாரு, லொல்லுன்னு விழுகுது பாரு அப்படின்றோம் இல்லையா? அது மாதிரி தான் இவர் சொல்கிறார், சிறு நாய்கள் தம் பொய்யினையே அப்படிங்கிறார். அப்போ இந்த பொய் என்பது எது? உண்மையான குணம், அதுக்கு நன்றி உள்ளது தான். பொய்னா இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நிலை இல்லாதது தான் நமக்கு. அப்போ அந்த நிலை இல்லாத குணம் சில நேரங்களில் அது தான் குணத்தை காட்டி விடுதில்ல, மிருக குணத்தை கடிக்க வந்துடுதில்ல. அப்போ அந்த குணம் வந்தால், அந்த குணம் என்கிட்ட இப்போ இருக்குங்கிறது, அந்த குணம் வந்தால் பொறுப்பர் அன்றே. யார்? பெரியவங்க சின்ன பிள்ளைங்க செய்த தவறுகள், அது சின்ன பிள்ளைப்பா, அதுவும் அவங்க வீட்டு பிள்ளை செஞ்சிட்டுன்னு வைங்களேன், வெளியே கூட சொல்ல மாட்டான். வெளியே சொல்ல வேண்டாம், இந்த நம்ம பிள்ளைக்கு பேர் கட்டு போகும் அப்படின்னு தான் பிள்ளைகளுடைய தவறை வெளியவே கொண்டு வர மாட்டான். அடுத்த வீட்டு கதையெல்லாம் நல்லா பேசுவாங்க, அவள் அப்படி செய்வா அப்படி செஞ்சான்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே 1000 இருந்தாலும் வெளியே கொண்டு போக மாட்டான். அப்போ இது எதை சொல்லுது? அந்த பிள்ளைகள் மீது வைத்த அன்பு, பாசம், அதில் தானே அப்படியே விழுந்து அவங்க தப்பையே வெளிக்கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இதை இந்த இடத்துல கொண்டு வர்றாரு யார்? மணிவாசக பெருந்தகையார் இறைவனிடம் சொல்கிறார். அவருக்கு தெரியாதா? இருந்தாலும் கூட புலம்புறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது இறைவனை நோக்கி புலம்புதல். நம்ம புலம்புறோம். இன்றைக்கி நம்ம புலம்பும் போதெல்லாம் இந்த புஸ்தகத்தை எடுத்து புலம்புவோம் இன்னைக்கு கண்டா. ஏன்னா இதெல்லாம் திருப்புலம்பல். நாம் புலம்புறது வெறும் புலம்பலை விட்டுட்டு திருப்புலம்பலாக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? பெரியவர்கள் இந்த நம்முடைய அவங்க வீட்டிலேயே, வெளியே விட வேண்டாம், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் செய்த பிழைகளை அப்படியே பொறுத்து அரவணைத்து கொள்வார்களே. இந்த சிறு நாய்கள் அதனுடைய நல்ல உணர்வு, நன்றி உணர்வு, நல்ல நன்றி உள்ள நாய் தான், ஏதோ இன்னைக்கு இப்படி செஞ்சு விட்டு அப்படின்னு பொறுப்பாங்க பாருங்க. அது போல இந்த உயிராகிய என்னை, என்னுடைய தவறுகளை எல்லாம் பொறுத்து, ஒரு பெரியோருடைய தன்மை அதுதானே, பொறுத்தல் தானே. பொறுப்பர் அன்றே, அதுவும் அன்றேன்னு ஒரு வார்த்தையை வேற சொல்றார். தவறு செய்த மாத்திரத்திலே அன்றைக்கே அந்த தவறை அப்படியே பொறுத்து அதை விட்டு சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இவங்க தான் பெரியவங்க. அதான் பொறுப்பர் அன்றே பெரியோர். எது? சிறுநாய்கள் தம் பொய்யினையே. பொய்மை என்பது தவறுகள். பொய்மை என்பது நிலையில்லாத பொருளின் மீது விருப்பம் கொண்டு அதனால் வரக்கூடிய தவறுகள். அப்போ அந்த பொய்யிலேயே புரண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு வரக்கூடிய அத்தனையும் தவறுகளே. உலகம் இது நிலையில்லாத பொய்ப்பொருள். அதனோடு உறவாடி கொண்டிருக்கும் உயிர்களாகிய நாம் சிறியோர்கள், சிறு நாய்கள். அந்த பொய்யிலேயே கிடந்து இருப்பதால் மலத்தோடு கூடிய உயிர்களாகிய நாம், அதான் சிறு நாய்கள், மலத்தோடு கூடிய உயிர்களாகிய நாம் மீண்டும் மீண்டும் தவறு. அந்த தவறினால் இந்த இறைவனுடைய அந்த அருள் தன்மை புரியாத ஒன்று, அந்த அருள் தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால் மறுத்தனன் உன் அருள், உன்னுடைய அருளினால் இது எனக்கு தரப்பட்டது என்பதை நான் மறுத்தேன். உன் அருள், அதற்கு காரணம் அறியாமை. என்னுடைய உயிருக்கு உயிராக என்னை செலுத்தி கொண்டிருக்கும் என் மணியே, என்னை வெறுத்து என்னை நீ விட்டுவிட மாட்டாய், விட்டுடுதி கண்டாய் என்று சொன்னாலும் நீ என்னை விட்டுவிட மாட்டாய். இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய வினையின் தொகுதி. அதனை ஒருத்து என்னுடைய வினையின் தொகுதியெல்லாம் என்னை விட்டு நீக்கி என்னை ஆண்டு கொள்வார். என்னை ஆண்டு கொள்தல் என்பது எனக்கு
இதுகாரும் உயிருக்கு உயிராக இருந்து என்னை செலுத்தினாய். ஆனால் நான் அறியாமல் இருக்கிறேன். இதோ எனக்கு முன்பாக வந்து நின்று, அதற்கு காரணமும் உன்னுடைய அருள் தன்மையே. முன்பாக வந்து எனக்கு குருவாக வந்து என்னுடைய தவறுகளை எல்லாம் நீக்கி என்னை ஆண்டு கொண்ட உத்தர கோச மங்கைக்கு அரசே, நீ மேலான பரம்பொருள் என்பதை உணர்ந்து, அந்த உணர்வினாலே உன்னுடைய அடியின் கீழ் விழுந்த இந்த சிறு நாய்கள் தம் பொய்யினையே பொறுத்து எப்படி பெரியவர்கள் அந்த சிறுநாய்கள் தம் பொய்யினையை பொறுப்பது போல இந்த அடியேனையும் ஏற்றுக்கொள்வாய் என்பது போல ஒரு விண்ணப்பத்தை, ஒரு அருமையான விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் எப்படிப்பட்டது? பிரபஞ்ச வைராக்கியம். இந்த பிரபஞ்சத்தின் மீதே மீண்டும் மீண்டும் பற்று கொண்டிருக்கும் உயிராகிய எனக்கு இந்த பிரபஞ்சத்தின் பற்றுதலை நீக்கி உன்மீது கொண்ட அந்த அன்பை பெருக்கி, அந்த உன்மீது கொண்ட அன்பு என்பதான் ஆண்டு கொண்ட தன்மை. இறைவன் ஆண்டு கொள்வான், ஆண்டு கொள் என்பதான அந்த வார்த்தை. அப்போ இறைவனை கண்டுகொள்தலும் உணர்ந்து கொள்தலும், இறைவனே நமக்கு குருவாக வந்ததை உணர்தலும், இந்த ஆண்டுகொள் என்ற ஆழ்தல், ஏற்றுக்கொள்தல். அப்போ ஏற்றுக்கொள்தல் என்ற மாத்திரத்திலே இந்த உயிர் வினையிலிருந்தும் வினைக்கு காரணமான மலத்திலிருந்தும் நீங்குதல். அதை நீக்குவதற்கு யாருக்கு அதிகாரம்? இன்றைக்கு வினை அப்படின்னு சொல்லிட்டு வினையினால் வரக்கூடிய இன்ப துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த வினையில் வரக்கூடிய அந்த அனுபவத்தின் நீங்குவதற்கும் நமக்கு அதிகாரம், நம்ம நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. வினையை நீக்கிறதுக்கும் அதிகாரம் இல்லை, வினையின் பலனை நீக்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் இல்லை. இன்றைக்கி எங்கெங்கேயோ அதனால தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த திசை வருது, இந்த திசை வருது, அதுக்கு இவர் தான் அதிகாரி அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் அதிகாரி இவர் தான். அப்போ வினை நீக்கம் என்பது யாருக்கும் அதிகாரம் கிடையாது, இறைவனை தவிர. ஏன்னா இறைவன் தான் நம்முடைய வினைக்கு ஏற்றதான அந்த செயல்களை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். விதி வழியே மதி செல்லும், விதிக்கப்பட்டதுதான் வினை. நம்முடைய வினைக்கு ஈடாக ஏற்கனவே வச்சிருக்கோம், பஞ்சு சாமி போட்டு தானே அனுப்பியிருக்கார். அதற்கு ஏற்ற வழியிலே நம்முடைய புத்தியை செலுத்துபவன் இறைவன். அதான் உயிருக்கு உயிராக நின்று செலுத்துதல். அதுதான் என் மணியே, என்னுடைய உயிரின் அறிவிலே இருந்து செலுத்துதல். அப்போ இந்த வினையை நீக்குவதற்கு யாருக்கு அதிகாரம்? இறைவனுக்கு மட்டும்தான். அதைத்தான் இந்த அழகாக நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் என்ற மணிவாசக பெருந்தகையார். இது எப்படி சிறு நாய்கள், அது பொய்யான ஒரு, அதனுடைய உண்மை எது? நன்றி. நான் உனக்கு நன்றி பட்டவன்ப்பா, கடமைப்பட்டவன்ப்பா, சதா காலம் உன்னை வணங்கி கொண்டே இருக்கிறோம்ப்பா. நம்ம வணங்கி கொண்டு தானே இருக்கிறோம். என்ன வணங்குதல்னா என்ன நமக்கு புரியலை, அவ்வளோதான். அது சிறு நாய்களாக இருக்கும். அந்த வணங்குதல் சிறு நாய்கள்தான் பொய்யினையே, சதா காலமும் உன்னையே வணங்கி கொண்டிருக்கும் உயிர்களாகிய எங்களுடைய பொய்களை நீக்கி, ஒரு பெரியவர்கள் எப்படி ஒரு சிறுவர்களுடைய தவறை பொறுத்து கொள்வார்களோ அது போல அன்றே பொறுப்பர், அன்றே பெரியோர். அப்படிப்பட்ட பெரியோராக பெருந்தகையாக என்னை ஆண்டு கொண்ட பெருந்தகையாக, என் உயிருக்கு உயிராக இருக்கும் மணியான பெருந்தகையாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று அருமையான ஒரு பாடலாக இங்கே நமக்கு 6வது பாடலை தந்திருக்கிறார் மருத்தனன். யாது உன் அருள் அறியாமை, உன் அருள், உன்னுடைய அருளை அறியாமையில் என் மணியே, எனக்கு மணியாக இருக்கும் பரம்பொருளே, மணிக்கம் போன்றவரே என்பதெல்லாம் சொல்லி, அறிவுக்கு அறிவான பரம்பொருளே என்று சொல்லி, வெறுத்து என்னை நீ விட்டுடுதிகின்றாய். நீ வெறுக்க மாட்ட, ஆனாலும் அப்பா என்னை விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லும்போத, வெறுத்து என்னை நீ விட்டெழுதி கண்டாய், வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள், உத்தரகோசமங்கைக்கு அரசே, பொறுப்பரன்றே பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினையே. சிறியோர் செய்த சிறுபிழையெல்லாம்
பெரியோராயின் பொறுப்பது கடனே என்ற பழமொழிக்கு ஏற்றாற் போல இந்த பொய்மையாகிய சிறுமையை நோக்காது இந்த பெருமையையே எண்ணி பொறுப்பர் என்பது போல இங்கே அருமையாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். ஒவ்வொரு நாளும் இறை வணக்கத்திற்குரிய பாடலாக அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலை சொல்லிட்டாலே போதும், நம்ம வேற எதுவும் கேட்க வேண்டாம். சாமிகிட்ட அது கூட இது கூடன்னு கேட்கவே வேண்டாம். இந்த ஒரு பாடலை சொல்லிட்டாலே போதும். சொல்லிட்டாலே நம்முடைய விண்ணப்பமே நிறைவு அடைஞ்சிட்டு. விண்ணப்பம் தானே, நீத்தல் விண்ணப்பம் தான். அப்போ அந்த விண்ணப்பமே முடிஞ்சு போச்சு. நான் எதை கேட்கணும்? எப்பா நான் செய்த அறியாமையெல்லாம் பொறுத்துக்கோ, பொறுப்பரன்றே வெறியும் சிறுநாய்கள் தான் போய். அருமையான பாடல். இந்த பாடலை விண்ணப்பமாக வைங்க, தினசரி விண்ணப்பமாக வைங்க. வச்சாலே போதும். நம்ம வேறு எங்கேயும் போய் சீட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, அர்ச்சனை சீட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. சாமி எல்லாத்தையும் நல்லபடியாக நமக்கு நடத்துவார் என்று சொல்லி இன்றைய அருமையான நீத்தல் விண்ணப்ப பாடலிலே 6வது பாடலாக அமைந்த இந்த பாடலை சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்தமைக்க நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.